ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வேட்புமனுவை எந்த அதிகாரி முன்னிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்தாங்க? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி பத்மதா தேவியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 12 மணிக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா போயஸ் இல்லத்திலிருந்து கிளம்பி 12:20 மணிக்கு தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய மண்டலம் 4 இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரி பத்மதா தேவியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வருகை தந்தார். அப்போது தொண்டர்கள் சாலையின் இருபுறங்களிலும் காத்து நின்று அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். உள்ளே சென்ற அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா பத்மதா தேவியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன், வடசென்னையுடைய வடக்கு மாவட்ட பொருளாளர் காளிதாஸ், பெரம்பூர் சட்ட அதிமுகவுடைய வேட்பாளர் வெற்றிவேல், சசிகலா ஆகியோர் உடனிருந்தனர். வேட்புமனுவில் பல்வேறு தகவல் கேட்கப்பட்டிருந்தது. அந்த தகவல்களை பூர்த்தி செய்து அவர் அளித்தார். அவர் மட்டுமில்லாமல் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை முன்மொழிந்தவர் வடசென்னை வடக்கு மாவட்ட பொருளாளர் காளிதாஸ். ஒவ்வொரு வேட்பாளரும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது மாற்று வேட்பாளர் என்ற கட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் மற்றும் மாற்று வேட்பாளராக அதிமுகவுடைய அவைத்தலைவர் மதுசூதனுடைய பெயரை அதில் இடம்பெற்று பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தையும் கொடுத்தார். தான் சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களும் உண்மையான ஆவணங்கள் என்ற உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார். பிறகு வெளியே அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகமாக கைகளை அசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பு ஏற்றுக்கொண்டதை போல அவர்களுக்கு அனைத்து மக்களும் சூழ்ந்திருந்த மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பின்னர் இங்கிருந்து கிளம்பி சென்றார்.